இருந்தாலும் சரி 2 பேரும் சேர்ந்து ஒரு நோட்டை வச்சுக்கலாம், அல்லது 2 பேரும் தனித்தனியாக வச்சுக்கலாம். பணத்தை அலோகேட் பண்ணிவிட்டு வீட்டு எக்ஸ்பெண்டிச்சர் பூராத்தையும் தலைவி கவனிச்சுக்கிறாங்க அப்படிங்கையில் வந்து தலைவி ஒரு நோட்டை வச்சு ஒரு மாதம் அவங்களுக்கு 20,000 வந்திருக்கு, 25,000 வந்திருக்குன்னா அந்த 25,000 என்னென்ன செலவு, சின்ன சின்ன செலவுகளை கூட அது பூரா எழுதிக்கிட்டு வரலாம். அதே மாதிரி தலைவன் வந்து அவருடைய பெரிய செலவுகள் பண்ணுறாரு அப்படின்னா பெரிய செலவுகளையும் எழுதிக்கிட்டே வரலாம். இதை எழுதிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம எங்கே செலவழிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். எங்கே செலவழிக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் எங்கே நம்ம செலவை குறைக்க முடியும் அப்படிங்கிறது தெரியும். ஆப்பெல்லாம் வந்திருக்கு, நீங்கள் ஃபர்கெட் அபவுட் ஆப் எவ்ரிதிங். டெய்லி நைட்டு வந்து படுக்க போகிறதுக்கு முன்னாலேயோ அல்லது ஒரு 8 சாப்பாடு முடித்த உடனேயோ ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கோங்க. அன்றைக்கி என்னென்ன செலவு பண்ணீங்க அந்த லெட்ஜரில் நீங்கள் எழுதிடுங்க. பேப்பராகவே இருக்கட்டும், நான் பேப்பரை இட்ஸ் த ஓல்டு ஃபேஷன். அதே மாதிரி அந்த ஒரு நோட்டையே வச்சுக்கோங்க. நோட்டில் எழுதிட்டே வாங்க. டெய்லி எழுதிட்டு வந்துட்டு